நீங்க என்ன டாபிக் பார்க்க போறோம்? இந்த ரிவர்சல்ங்கிற ஒரு டாபிக் பார்க்க போறோம். ரிவர்சல் டாபிக் பார்க்க போறோம். ஓகே சார். ஸோ எஸ்ஏபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்ஸ் என்ட்ரி போட்டீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெலிட் ஆப்ஷனே கிடையாது. ஒன்ஸ் எஸ்ஏபி வச்சிருக்காங்கன்னா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்வாய்ஸ் வந்து வேற அமௌண்ட் கொடுத்துட்டு பிரிண்ட் எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். அதை டாக்குமெண்ட் நம்பர் அதே தான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பண்ண ஸோ என்ன பண்ணணும், தெரியாமல் போட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ரிவர்சல் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட்டு என்ட்ரி போட்டுட்டீங்க, இது தெரியாமல் போட்டீங்க. அந்த என்ட்ரியை கேஷ் அக்கௌண்ட் இது தெரியாமல் போட்டீங்க, அந்த டாக்குமெண்ட்டை டெலிட்டும் பண்ண முடியாது உங்களால். அப்போ என்ன பண்ணுவீங்க, ரிவர்ஸ் போடுவோம்ல, ரிவர்ஸ் பண்ணிடுவோம். அது ரிவர்ஸ் பண்ண என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ரெண்ட் அக்கௌண்ட் வந்து என்ன ஆகும், கிரெடிட் ஆகும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். ஸோ இது இந்த என்ட்ரி போட்டிங்கன்னா ரெண்ட் 25,000 நிற்கும், கேஷ்ல 25,000 நிற்கும். இதை ரிவர்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும், ஸோ இது ரிவர்சல் கீ போஸ்டிங் கீ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கிற கீ போஸ்டிங் கீ வந்து டெபிட் இருக்கணும். போஸ்டிங் கீ கேட்டீங்கல்ல? ஆமா சார். போஸ்டிங் கீ பற்றி சர்டிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் வரும். போஸ்டிங் கீ என்ன கண்ட்ரோல் பண்ணும் அப்படி. ஓகே சார். சார் போஸ்டிங் கீஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு நோட்ஸ்ல இருக்கா சார்? எந்த நோட்ஸ்ல இருக்கு சார் போஸ்டிங் கீஸ்? போஸ்டிங் கீ 3 திங்க கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு. ஒன்று வந்து அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டுன்னு எடுக்கும், இது ஒரு கீ பண்ணும். டெபிட் பண்ணணுமா இல்லை கிரெடிட் பண்ணணுமான்னு டிசைட் பண்ணும். இதை தவிர என்ன பண்ணும், இதை தவிர ஒரு ஃபீல்டு ஸ்டேட்டஸும் கீ கண்ட்ரோல்ஸ். கொஸ்டின் வரும், வாட் இஸ் த போஸ்டிங் கீ கண்ட்ரோல் கேட்கும். கண்ட்ரோல்ஸ் எந்த அக்கௌண்ட் என்ட்ரி போடும்போது. ஓகே சார். நம்ம பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் என்ட்ரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த சாம்பிள் டாக்குமெண்ட் வரும்போதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் பெருசாக இருக்குங்களா, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணுமா? ஓகே சார். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, அக்கௌண்டிங் வந்துட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கு, ஜென்ரல் லெட்ஜரு, டாக்குமெண்ட் என்ட்ரியில் இது வரைக்கும் நம்ம FB50 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எதுக்காக 2 கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு சாம்பிள் டாக்குமெண்ட்லாம் போடும்போது சொல்கிறேன். அதெல்லாம் அந்த டாபிக் எடுக்கிறேன் நான். ஸோ நீங்கள் இதுலேயும் போய் என்ட்ரி பண்ணிக்கலாம். நம்ம கம்பெனி கோடு வந்து இங்கே பாருங்கள், GRNT.
நீங்க இந்த ஸ்கிரீன் என்ன சொல்லுவோம்னா சிங்கிள் ஸ்கிரீன் சொல்லுவோம். இங்க என்ன பண்ணலாம், நீங்க சும்மா ஒரு ஜேர்னியை போட்டுக்கலாம். 27 ஜிஎல் அக்கௌண்ட். ஸோ என்ன எடுத்துக்கோங்க, எதனா எடுத்துக்கோங்க. அக்கௌண்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் போடுறீங்க. டெபிட் 1000 கேஷ் வந்து இருக்கு. கேஷ் ஸ்டார் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம இப்படி ஒரு என்ட்ரி போடுறோம். இப்படி என்ட்ரி போடுறோம். சிமுலேட் கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துருங்க. அதே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ட்ரி போடுறது எஸ்ஏபி. அது என்ன ஆப்ஷன் கேட்டீங்கன்னா மல்டி ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வர டாபிக் எல்லாம் இருக்கும் சொல்கிறேன். 2 டைப் ஆஃப் என்ட்ரி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 டைப் ஆஃப் என்ட்ரி இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெளில போகணும்னா /n கொடுங்க, வெளில போயிடும். ஸோ இங்கேயும் வந்து நான் என்ட்ரி போடலாம். இதுவும் ஒரு ஜிஎல் அக்கௌண்ட் டாக்குமெண்ட் தான். இதுவும் ஜென்ரல் போஸ்டிங். இதுவும் இங்கே வந்து போடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்க்ரீன். இது வந்து மல்டி ஸ்க்ரீன். டேட் எடுத்துக்கோங்க. டேட் எடுத்துக்கிட்டு இப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, போஸ்டிங் கீ பார்த்துக்கோங்க. இதுதான் போஸ்டிங் கீ. நம்ம கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில், இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் அது இந்த 40ங்கிற போஸ்டிங் கீ என்ன பண்ணணும். இந்த 40ங்கிற போஸ்டிங் கீ வந்து அக்கௌண்ட் டைப் எடுத்துக்கும். இட் வில் டேக் த அக்கௌண்ட் டைப். சரிங்களா, என்ன பண்ணும், இட் வில் டேக் த அக்கௌண்ட் டைப். வேலைக்கு தான் பண்ணணும் இந்த போஸ்டிங். இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டா எஸ்ஐபியில் கொடுத்துருக்கிற போஸ்டிங் கீஸ். இது எல்லாமே எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமானா பண்ண மாட்டோம். எல்லாமே யூஸ் பண்ணுவோம்னா பண்ண மாட்டோம். ஸோ நான் இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் அது எப்படி எடுக்குதுன்னு கேட்டு சொல்கிறேன். ஸோ 40 கொடுத்துட்டேன். இப்போ 40 கொடுத்தா என்ன பண்ணும், இங்கே நான் கொடுக்குற ஜிஎல் அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணும், அக்கௌண்ட் டைப் எடுத்துக்கும். அக்கௌண்ட் டைப் எது எடுத்துக்குது, ஜிஎல் அக்கௌண்ட் எடுத்துக்குது. இது வந்து ஜிஎல் அக்கௌண்ட்டு, இது வெண்டார் அக்கௌண்ட்டு, வீணா வெண்டார் அக்கௌண்ட்டு, சீனா கஸ்டமரு. இதை மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவோம். சி கஸ்டமரு, வி வெண்டாரு, சி வந்து கஸ்டமரு, அகைன் ஜி வந்து இந்த அக்கௌண்ட்டு. இது வந்து ஜி வந்து ஜென்ரல் லெட்ஜர், சி வந்து கான்ட்ராக்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தனியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அசட். அசட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த போஸ்டிங் தான் எடுத்துக்கணும். அதான் எடுத்துக்கும். அசட்டை வந்து டெபிட் பண்ணணும். ஸோ நிறைய இருக்கும். மெட்டீரியல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. 89 வந்து டெபிட் ஸ்டாக் இன்வெர்ட் மூவ்மெண்ட்டு. அதே பார்த்தீங்கன்னா 99 மெட்டீரியல் கிரெடிட். இந்த போஸ்டிங் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அக்கௌண்ட் டைப் எடுத்துக்கோங்க. மெட்டீரியல் அக்கௌண்ட்டா, ஜிஎல் அக்கௌண்ட்டா, இல்லை வெண்டார் அக்கௌண்ட்டா, கஸ்டமர் அக்கௌண்ட்டா எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணுமா கிரெடிட் பண்ணணுமான்னு டிசைட் பண்ணணும். இது தவிர இன்னொரு வேலையும் பண்ணணும் சொல்கிறேன். 2 வேலையை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், அக்கவுண்ட் டைப் இருக்குல்ல சார், அது எதுன்னு நம்மளுக்கு எப்படி சார் கண்டுபிடிப்போம்? நம்ம வந்து போஸ்டிங் பீரியட் இது பண்ணும்போது பார்த்துருக்கோம். நம்ம இங்க பாருங்க, OB52 என்ன பண்ணுவீங்க, போஸ்டிங் பீரியட் இது இப்போ என்ன பண்ணீங்க, அக்கௌண்ட் டைப் இங்க பார்த்தா தெரியும். அக்கௌண்ட் டைப்ஸ் ஏன்னா அசட், ஏன்னா கஸ்டமர், ஏன்னா வெண்டார்ஸ். இங்கே அக்கௌண்ட் டைப் இருக்குங்களா, இங்க வந்து இப்படி எடுத்துக்கோம். இந்த போஸ்டிங் வந்து இப்படி எடுத்துக்கோம். அக்கௌண்ட் டைப் வந்து அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். சி எல்லாமே கஸ்டமர், வி வெண்டார், சி கஸ்டமருங்க. ஓகே. ஜி வந்து ஜிஎல் அக்கௌண்ட்டுங்க. சி வந்து வெண்டார் அக்கௌண்ட். ஓகே. சி வந்து கஸ்டமர், சாரி சி கஸ்டமர். ஜி வந்து ஜெனரல் லெட்ஜர். அகைன் ஏ பார்த்தீங்கன்னா அசெட். தவிர வந்து எம் இருக்கும் மெட்டீரியல். ஓகே. டைப் ஆஃப் அக்கவுண்ட். இதுதான் ரிப்பீட்டா இருக்குமா சார்? ஓகே சார். என்னங்க, இதுதான் ரிப்பீட், அங்க இருக்கிறது தான் இங்க, பட் இங்க ரிப்பீட்டடா இருக்கு. இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் யாரோ கிரியேட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு 1 இயர்ல. ஓகே ஓகே. நான் எங்க வரும், எங்க எடுத்துக்கும் காட்டுறேன். ஸோ இங்க போடும்போது 40 கீ எடுத்துக்கும். நான் என்ன
நான் கொடுக்குற ஜிஎல் என்ன பண்ணும், இந்த 40ங்கிற கீ வந்து என்ன பண்ணும், டெபிட் பண்ணி விட்டுரும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இது என்ன பண்ணும், இங்க கொடுக்குறத டெபிட் பண்ணி விட்டுரும். அது இது ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் ஆச்சுங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல இது கொடுத்து என்டர் கொடுத்து அடுத்த ஸ்கிரீன் அமௌண்ட் கொடுக்கணும். நீங்க அமௌண்ட் கொடுத்து எதனா ஃபில் பண்ணிக்கோங்க. திருப்பி என்ன பண்ணணும், என்ன பண்ணியிருக்கோம், அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம், டெபிட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும்னா 40 போட்டுக்கோங்க. வேற எதனா அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும் 40 போட்டுக்கோங்க. இல்லை அது ஒன்று போதும்னா 50 என்ன பண்ணணும், 50ங்கிற கீ நான் கொடுக்குற ஜிஎல் அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணிடணும். இப்படிதானே என்ட்ரி இருக்கு, இப்படிதானே என்ட்ரி இருக்கு, டெபிட் கிரெடிட். இதை என்ன பண்ணுது 40ல கொடுத்து டெபிட் பண்ணி 50 அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணணும். 50 கீ எடுத்துக்கோங்க. இது வந்து நான் இங்க கொடுக்குற அக்கௌண்ட் என்ன பண்ணும், 50ங்கிற கீ என்ன பண்ணும், கிரெடிட் பண்ணி விட்டுரும். 50ங்கிற கீ என்ன பண்ணும், நான் கொடுக்குற அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணும், ஜிஎல் அக்கௌண்ட்டை கிரெடிட் த என்ட்ரி. ஸோ திருப்பி இதை மல்டி ஸ்க்ரீன் சொல்லுவோம். திருப்பி என்ன பண்ணும், ரெண்டாவது ஸ்க்ரீன் வந்துருக்கும். நீங்க ஒரு ஐட்டம் கொடுத்தா ஓகே ஓகேங்களா. நீங்க இப்படி மாதிரி ஐட்டம் கொடுக்குறீங்க, நீங்க வந்து ஒன்று இந்த அக்கௌண்ட் வந்து டெபிட், இது மாதிரி ஒரு 50 அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணணும்னா நீங்க இப்படி போய் பண்ண எத்தனை நேரம் ஆகும். கடைசியில வந்து 51வது ஐட்டம் வந்து நான் கிரெடிட் பண்ணுவேன். நான் இப்படி வந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும், உங்களுக்கு டைம் ஆகிடும். அதனால இது ஜாஸ்தி, இது ஒரு சில பர்பஸ்க்கு பண்ணுவாங்க. இது இங்கே போட்டிருந்தோம் நம்ம என்ட்ரி, இங்க போட்டிருந்தோம் 50 கொடுத்துட்டேன், என்ட்ரை கொடுக்கணும். இப்போ 40 ஒரு ஐட்டம் முடிஞ்சு போச்சு. ஒரு 50 ஐட்டம் போடணும்னு வச்சுக்கோங்க. நீங்க 40 50 கொடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்கிரீனா போயிட்டு சரி இன்னொரு 40 கொடுத்துக்கிறேன். நான் இன்னொரு 40 கொடுத்துட்டு இந்த ஜிஎல்லையும் டெபிட் பண்றேன். நான் இந்த ஜிஎல் டெபிட் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஆஃபீஸ் அக்கௌண்ட் ரெண்டு தான் இருக்குதா. ஸோ ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டால் ஆஃபீஸ் அக்கௌண்ட் திருப்பி போயிட்டே இருக்கணும். நீங்க 25 ஐட்டம்னா 25 ஐட்டம் போயிட்டே இருக்கணும். கடைசி 2 டெபிட் பண்ணிட்டேன், 3வது வந்து கிரெடிட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ எதுக்காக 2 ஸ்கிரீன் கொடுத்துருக்குறாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த ஒரு டாபிக் வரும்போது சொல்றேன் எதுக்காக, ஏன் ஒரே ஸ்கிரீன்ல பண்ண முடியாது, எதுக்கு இது எது கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். திருப்பி என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி அடுத்த ஸ்கிரீனுக்கு போயிட்டு ஸ்டார் கொடுத்துக்கிறேன். நான் ஸ்டார் கொடுத்து திருப்பி என்டர் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து ஸ்டிமுலேட் பண்ணி பாருங்க. இங்கே டாக்குமெண்ட் ஸ்டிமுலேட். இப்போ 3 லைன் ஐட்டம் இருக்கு. இந்த இடம் பெருசா இருக்கிறதுனால தெரியல. இது வேணா பார்த்துக்கோங்க. இந்த பார்த்துட்டு இந்த ஐட்டம் இதுக்கு முன்னாடி ஐட்டம் பார்த்துக்கோங்க. முன்னாடி ஐட்டம் இதுக்கு முன்னாடி ஐட்டம் பார்க்கணும். இது எடுத்துக்கோங்க. இது வந்து 3 ஐட்டம் இருக்கு, 3 லைன் ஐட்டம். இது என்னன்னு தெரியல எனக்கு. ஜிஎல்ல போயிட்டு ஜெனரல் லெட்ஜர் பண்ணா தெரியும். 3 அக்கௌண்ட் 3 லைன் ஐட்டம். இங்கதான் நீங்க போஸ்டிங் மேனுவலா கொடுக்கணும். இப்படி பண்ணும்போது மேனுவலா கொடுக்கணும். என்ட்ரி எல்லாம் போடுறோம், சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிச்சு, இது வந்து நல்லா பாருங்க. மாட்டி எடுத்துக்கிச்சு. நான் இன்னொரு டீ F-22 கஸ்டமர் இன்வாய்ஸ் போடுறேன். அப்போ எந்த இது என்ன எடுத்துக்குது, 01 என்ன பண்ணும், கஸ்டமர் வந்து என்ன பண்ணும், இட் வில் டெபிட். இதுதானே போடுவோம், என்ட்ரி போடுவோம். சேல்ஸ் பண்ணும்போது என்ட்ரி போடுவோம். நம்ம சேல்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சேல்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணிட்டு கஸ்டமரை வந்து டெபிட் பண்ணும். அதான் பண்ணுது. இங்க ஃபர்ஸ்ட் கீ அதே எடுத்துக்கும். போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீ வந்து அதே எடுத்துக்கும். ரெண்டாவது நீங்க 2-3 ஐட்டம் கொடுக்கணும்னா நீங்க மேனுவலா கொடுக்கணும். இது ஒன்று எடுத்து வச்சுங்களா, கஸ்டமர் போஸ்ட் பண்ணும்போது 43 வெண்டார் இன்வாய்ஸ் போடும்போது என்ன ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்குது பாருங்க, 31 எடுத்துக்கும். 31 போஸ்டிங் கீ எடுத்துக்கும். 31 போஸ்டிங் கீ என்ன பண்ணுது, இந்த வெண்டாரை வந்து கிரெடிட் பண்ணி விட்டுரும். அப்படிதானே போடுவோம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது.
பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன போடுவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டு வேற வந்து கிரெடிட் பண்ணுவோம். இங்க அதான் பண்ணுது அது. இந்த போஸ்டிங் கீ 31 என்ன பண்ணுது, இன்வாய்ஸ் போடும்போது நான் சொல்ற போஸ்டிங் கீ சொல்லிடுறேன். வந்து என்ன எடுக்குது, இன்வாய்ஸ் போடும்போது போஸ்டிங் கீ கஸ்டமருக்கு என்ன இருக்குது, வெண்டாருக்கு என்ன எடுக்குது, 31 எடுக்குது. இதுதான் போஸ்டிங் கீ, இதுதான் இருக்கும். நம்ம போடுற ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கணும் போஸ்டிங் கீ, அது எடுத்துக்கும். இது FI ஃபண்ட் 43 53 பேமெண்ட்டுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியாது உங்களுக்கு எது எடுத்துக்குதுன்னு. போஸ்டிங் கீ நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் பண்ணும்போது தான் வரும். போஸ்டிங் கீ சேவ் பண்ணும்போது தான் அந்த நம்ம ஓப்பன் ஐட்டம் இருக்கா பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே எடுத்துக்கோங்க. இதுதான் போஸ்டிங், இந்த வேலை தான் பண்ணணும். இது தவிர இன்னொரு வேலையும் பண்ணணும். என்ன வேலை கேட்டிங்கன்னா /NOB41 வாங்க, 41 அந்த இதுதான் போஸ்டிங் கீ. இந்த 40ங்க கீ என்ன பண்ணோம் பாருங்க, 40ங்க கீ வச்சுட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் யூ கேன் ஒரு ஃபீல்ட் ஸ்டேட்டஸும் மெயின்டைன் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஜென்ரல் டேட்டா போயிட்டு ஐ எம் மேக்கிங் திஸ் டெக்ஸ்ட் ஆஸ் அ ரிக்வயர்ட் என்ட்ரி பண்ணாதீங்க. 40ல் பண்ணக்கூடாது, ஏன்னா காமனாக எடுத்துப்பாங்க. நீங்கள் ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட்ல போய் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதில் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ரியல் டைமில் ஒரே கம்பெனி இருந்தால் பண்ணிக்கலாம், சர்வர் இருக்கும்போது பண்ணாதீங்க. ஸோ நான் ஒரு என்ட்ரி போடுறேன். என்ட்ரி போடும்போது இங்கே பாருங்கள், நான் 40 யூஸ் பண்ணியிருக்கிறேன். 2 பக்கம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. FB 501 இப்போ என்ட்ரி போடுறேன். இப்போ வந்து அசைன்மெண்ட் கீ கேட்கும் பாருங்க, மேண்டேட்டரியா கேட்கும். கேக்குது பாருங்க, டெக்ஸ்ட் ஃபீல்டு ரிக்வயர்ட் ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு, இந்த 40 டெபிட்ங்கிற கீ வேலை பண்ணுது இங்க. ஓகேங்களா? ஓகே சார். 3 வேலை பண்ணும். என்னென்ன வேலை பண்ணும், அக்கௌண்ட்டை ரைட் எடுத்துக்கும், டிஎல் வெண்டரா கஸ்டமர் எடுத்து டெபிட் பண்ணும். சார் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். அப்புறம் என்ன பண்ணலாம், நீங்க இந்த போஸ்டிங் கீ வச்சுக்கிட்டு யூ கேன் ஆல்சோ ஃபீல்டை வந்து யூ கேன் மேக் இட் மேண்டேட்டரி whenever you are using this field. 40ங்கிற கீ எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா இந்த செட்டிங்ல நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், ஐ ஹவ் மேட் திஸ் பர்டிகுலர் திங் ரிக்வயர்டு. போஸ்டிங் கீ வச்சுக்கிட்டு யூ கேன் டூ 3 டைப்ஸ். போஸ்டிங் கீ கண்ட்ரோல்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஃபீல்ட் ஸ்டேட்டஸ். ஓகே சார். ஓகே சார். ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு அதுவே போஸ்டிங் கீ சிஸ்டம். ரெண்டாவது போடும்போது நீங்க வேணா மாத்திக்கலாம். ரெண்டாவது டெபிட் கிரெடிட்னா அதான் எடுத்துக்கும். 2 ஸ்க்ரீன் இருக்கு எஸ்ஏபியில். ஒன்று வந்து வி கால் இட் அஸ் அ மல்டிபிள் ஸ்க்ரீன், இன்னொன்று வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் ஒரு பர்பஸ்க்காக தான் வச்சிருக்காங்க எஸ்ஏபி. ஸோ வேற டாபிக் இருக்கும், இந்த சாம்பிள் டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் வரும்போது தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே சார். டைம் ஆயிடுச்சு, நீங்கள் டைம் 9:40 ஆயிடுச்சுங்க. வேற டாபிக், புது டாபிக் போலாமா இல்லை அதை ஸ்டாப் பண்ணி? ரொம்ப நேரம் எடுக்குமா சார் டாபிக்? நியூ டாபிக் ரிவர்சல் போனீங்கன்னா எடுத்துக்கும், டைம் ஆகும். அப்போ சாட்டர்டே நாளைக்கு வச்சுக்கலாமா சார் கிளாஸ் at 9 o'clock? வச்சுக்கலாம். ஓகே சார். நீங்கள் போஸ்டிங்க்கு பார்த்தோம். ஓகே சார். சார் இன்னொன்று வந்து டாலரன்ஸ் குரூப்ல வந்துட்டு அமௌண்ட் பர் ஐட்டம் இருக்குல்ல சார், அந்த நீங்க எண்ட் யூசர் ஆரம்பிச்சீங்கன்னா டாக்குமெண்ட்டும் போடுவீங்க, இன்வாய்ஸ் டாக்குமெண்ட்டும் போடுவீங்க, சேல்ஸ் டாக்குமெண்ட்டும் போடுவீங்க. ஒரு எண்ட் யூசர் வந்து யூ வில் ஹேண்டில் லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ எந்த டாக்குமெண்ட் ஹேண்டில் பண்ணாலும் நான் ஜூனியர் குரூப்னு என்ன பண்றேன், வாட் எவர் த டாக்குமெண்ட் பர் டாக்குமெண்ட்னா 10,000 ரூபாய்க்கு மேல ஒரு இன்வாய்ஸ் போட முடியாது. அவர் 10,000 ரூபாய்க்கு மேல எந்த டிரான்சாக்ஷனுமே வந்து யூ கான்ட் டூ மோர் தென் 10,000 பர் டாக்குமெண்ட். ஓகே. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வர்றாரு,
அவர் வந்து 9500க்கு மெட்டீரியல் வாங்குறாரு, ஐ கேன் மேக் இன்வாய்ஸ். ஜூனியர் வந்து இன்வாய்ஸ் பண்ணணும். ஒரு 12,000க்கு பொருள் வாங்குறாருன்னா அவர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டாக்குமெண்ட் 10,000 எக்ஸீட் ஆயிருது. ஓகே 10,000க்குள்ள எத்தனை டாக்குமெண்ட் வேணா போஸ்ட் பண்ணிக்கலாம். சார் அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஐட்டம்ல அவங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இன்வாய்ஸ் சேல்ஸ் பண்ணலாம்னு போடுவோம் சார். கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு சார். அது என்னது சார்? அது பேமெண்ட் ஆப்ஷன். அது சொல்றது வந்து பேமெண்ட் ஆப்ஷன். எடுத்துக்கோங்க சார். இது வந்து நீங்க கேக்குறது வந்து பர் டாக்குமெண்ட். பர் டாக்குமெண்ட் வந்து ஐட்டம்னா என்னது? கொடுக்க வேண்டியது இல்லனா நமக்கு வர வேண்டியது. ஒரு இப்போ அமௌண்ட் பர் டாக்குமெண்ட்டை விட இந்த ஓபன் ஐட்டம் வந்து அமௌண்ட் கம்மியா தான் இருக்கும் சார். இது வந்து அமௌண்ட் பர் டாக்குமெண்ட் வந்து எவ்வளவு அமௌண்ட் என்டர் பண்ணலாம் இன்வாய்ஸ் பண்ணும்போதோ எனி லெட் இட் பி எனி டாக்குமெண்ட். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஒரு டாக்குமெண்ட்டுக்கு 10,000 ரூபாய்க்கு மேல யூ கான்ட் மேக். ரெண்டாவது நீங்க இப்ப கேக்குறது வந்து பேமெண்ட். பேமெண்ட்னா வர வேண்டியது இருக்கும், கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுதான் ஓப்பன் ஐட்டம்னு என்னது? வர வேண்டியது இல்லைன்னா கொடுக்க வேண்டியது. ரிசீவபிள்ஸ், பேயபிள்ஸ். ஓகேங்களா? ஓப்பன் ஐட்டம் பண்ணும்போது ஓப்பன் ஐட்டம் என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ராசஸ் பண்ணி கிளியர் பண்ணுவோம். ஓப்பன் ஐட்டம் என்ன பண்ணுவோம்? நம்ம ஓப்பன் ஐட்டம் வி வில் கிளியர் த ஓப்பன் ஐட்டம். அது கொடுக்க வேண்டியதா இருக்கலாம், இல்லை வர வேண்டியதா இருக்கலாம். அதுதான் என்ன பண்ணுவோம்? கிளியர் பண்ணுவோம். பேமெண்ட் பண்ணும்போது கிளியர் பண்ணுவோம். அப்படி கிளியர் பண்ணும்போது மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம் அவரு? இவர் வந்து எடுத்த உடனே 20 lakhs 2 crores எல்லாம் இவர் வந்து ஜூனியர் யூசர் வந்து ஐ ஒன்ட் அலோ. ஏன்னா பேமெண்ட் வந்து ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துட்டாருன்னா போயிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் வச்சுக்கோங்களேன், இட் வில் மேக் அன்னெசரி டிஸ்பியூட். இல்லை நான் ஜூனியர் யூசர்னா யூ கேன் மேக் பேமெண்ட், வாங்கிக்கலாம் இல்லை கொடுக்கலாம். எவ்வளோ? அப் டு 2,000. ஐ எம் மேக்கிங் எ லிமிட் ஃபார் திஸ் பர்டிகுலர் யூசர். புரியுதுங்களா? ஓகே சார். வாங்கலாம் அல்லது கொடுக்கற ரெண்டு ஆப்ஷனும் அந்த இதுலயே தான். 2 ரூபாய்க்குள்ள தான். வாங்குறப்ப இருந்தாலும் சரி, கொடுக்குறப்ப இருந்தாலும் சரி, ஓகே 2,000 வரைக்கும் யூ கேன் மேக். ஓகே. அப்புறம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் போடும்போது ஹவு மச் டிஸ்கவுண்ட் யூ கேன் கிவ். இவர் தூக்கிட்டு போயிட்டு நான் புது யூசர் என்ன பண்ணிட்டாரு, 1% பேர 10% கொடுத்துட்டாரு வச்சுக்கோங்க கஸ்டமர். ஓகே சார். என்ன ஆகும்? இவருக்கு என்ன பண்ணியிருப்பேன், 1% தான் யூ கேன் கிவ். 2%னா யூ ஷுட் நாட் கிவ். சீனியர் எம்ப்ளாயி ஹேஸ் டு கிவ். புரியுதுங்களா? அது இந்த டாலரன்ஸ்னாவே ஐ எம் செட்டிங் எ லிமிட். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் செட் பண்ணிடுறேன் நான். ஸோ யூ கான் மோர். வண்டியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? காலேஜ் பஸ்ஸு, ஸ்கூல் பஸ் எல்லாம் 40 கிலோமீட்டருக்கு மேலே போகாது. ஸ்பீட் கவர்னன்ஸ் வச்சுருப்பாங்க. அது மாதிரி போகாது. மாதிரி ஒவ்வொரு யூசருக்கும் நான் வச்சிருக்கேன். ஜூனியர் லெவல்னா இவ்வளோதான் லிமிட் வச்சு ஓகே சார். கொடுக்கும்போது வாங்கும்போது எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கலாம். 2,000 ரூபா கொடுக்குறாரு, டிஃபரன்ஸ் இருக்கு. கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும். ஓகேங்களா? இவர் பேமெண்ட் வாங்குறது 2,000 ரூபா தான். சரி, ஜூனியர் யூசர் வந்து 2,000 ரூபா ஒரு கஸ்டமர் பேமெண்ட் கொடுக்கணும். அவர் என்ன பண்றாரு, 2,000க்கு பதிலாக 1,500 தான் கொடுக்குறாரு. பேமெண்ட் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 500. அந்த மாதிரி கேஸ்ல ஜூனியர் யூசர் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. என்ன கொடுத்துருப்பேன், பேமெண்ட் டிஃபரன்ஸ் வந்து 100 ரூபாய் தான் கொடுத்துருப்பேன். வாங்குறதா இருந்தாலும் சரி, கொடுக்குறதா இருந்தாலும் சரி. கஸ்டமர் வந்து 1,900 கொடுக்குறாருன்னா டிஃபரன்ஸ் எவ்வளோ? இவர் வந்து 2,000 வந்து எலிஜிபிள். இவரு இப்போ கஸ்டமர் 5,000 ரூபா கொடுக்கணும். 5,000 ரூபா கொடுக்கணும். 4,900 கொடுக்குறாரு. பேமெண்ட் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 100. இவர் ஹேண்டில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா இங்கே அடி வாங்கிடும். பேமெண்ட் வந்து 2,000 தான் பண்ண முடியும். அதனால சீனியருக்கு தான் 5,000 கொடுத்துருப்பேன். இது மாதிரி 5,000 பேமெண்ட் வருது, 2,000 உள்ளதான் வாங்கலாம் வைக்கலாங்க. அவரு இப்படி வாங்கும்போது வைக்கும்போது 100 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஓகே சார். புரியுதுங்களா? இப்போ பேமெண்ட் புரியுது சார். இப்போ அப்புறம் வந்துட்டு இந்த ஏபி ஏஆர் வந்துட்டு, ஏபினா நம்ம வெண்டர் குரூப்பிங் பண்றது, ஏஆர்னா நம்ம கஸ்டமர் குரூப்பிங் பண்றது. அது ரெண்டுமே ஒண்ணு தானே சார்? இது ஒண்ணுதான். கஸ்டமர் குரூப்பிங் ஜாஸ்தியா ரியல் டைம்ல கேட்க மாட்டாங்க. நான் காமிக்கிறேன். இது 3 தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா இப்படிதான் வச்சுப்பாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, இன் ஏபி யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேமெண்ட். இல்ல ஏஆர்லயும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி வாங்குறதுக்கு. கஸ்டமர் எப்போ வேணா எவ்வளவு வேணா கொடுக்கலாம். கொடுத்து என்ன பண்ணுவோம், வாங்கி போட்டு போறோம். வாங்கி செக்கோ இதோ வாங்கி போட்டு போறோம். அவ்வளவுதான். ஆனா ஏபியில தான் என்ன ஆகுது உங்களுக்கு, ஏபியில தான் யூ ஆர் மோர் ரெஸ்பான்சிபிள். ஏபியில தான் மோர் ரெஸ்பான்சிபிள். அவ்வளவு குரூப்பிங் பண்ணி ஒவ்வொரு குரூப்பிங்க்கும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பேமெண்ட் வரும்னா, இப்போ பேமெண்ட் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, வெண்டார் வந்து லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவார்.
இப்போ 1,00,000 ரூபாய் கடன் கொடுக்குறாரு அப்படின்னா யூ வில் மேக் இட் 1.5. நீங்க ஜென்யூனா பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல குட்வில் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராம்ப்டா சப்ளை பண்ணுவார் இவரு. கிரெடிட் டைம்ஸும் ஜாஸ்தி கொடுப்பாரு. ஓகே சார். கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கேட்பாங்க. ஒன்று லோக்கல் கஸ்டமர், டொமஸ்டிக் கஸ்டமர், ஃபாரின் கஸ்டமர், ஒன் டைம் கஸ்டமர். அந்த ஒன் டைம் கஸ்டமர் எடுக்கிறேன் நான். வெண்டாருக்கும் ஒன் டைம் கஸ்டமர் வரும். ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் கஸ்டமர் டாபிக் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஞாபகப்படுத்துறேன் எடுக்கிறேன் ஒன் டைம் கஸ்டமர். ஸோ இந்த கஸ்டமர் குரூப்பிங் வந்து இவ்வளோ தான் கேட்பாங்க. ஏன்னா கஸ்டமர் எப்படி கொடுக்க போறாங்க, வாங்கி போட போறீங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் ஆல் த எம்ப்ளாயீஸ் ஆர் கெட்டிங் salary on, as you said, second or third, you have to make sure. Contractor fully இருப்போம் 10ஆம் தேதி பேமெண்ட், you have to make sure is getting the payment on 10th. இது குட்வில் அடி வாங்கிடும். 2 தடவை பேமெண்ட் இது பண்ணிட்டீங்கன்னா கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கொடுக்குற கிரெடிட்டை வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் யூ ஆர் மோர் ரெஸ்பான்சிபிள் இன் ஏஆர்லும் இருக்கும், வேற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். கலெக்ஷன் பேமெண்ட்லாம் கஸ்டமர் கொடுத்தா வாங்கி போட போறாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் நம்ம ரோல். அவ்வளோதான் இருக்கும். இங்கே வந்து எல்லா பில்ஸும் பார்த்துட்டு பேமெண்ட் பார்த்துட்டு ப்ராப்பரா எம்ப்ளாயிஸ்க்கு 2 நாள் சேலரி தள்ளி விட்டு கொடுத்தீங்கன்னா இட் வில் கிரியேட் நாளைக்கு வந்து ஒரு டாபிக் கிளியரா இருக்கு. கிளியர் ஆயிடுச்சு சார். இப்போ நீங்க இந்த இது சொல்றீங்களா சார், கொஸ்டின்ஸ் நீங்க எக்ஸாம் வரும்போது நீங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம் தனியா கொடுப்பீங்களா சார்? இது டாபிக் முடியுங்க, அனுப்புறேங்க நான். என்ன கொஸ்டின்ஸ்னா எஸ்ஏபி சர்டிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் நான் சொல்றது எல்லாமே. எஸ்ஏபி சர்டிஃபிகேட் பண்ணீங்கன்னா வரும். அது நம்ம இருந்தாதான் சர்டிஃபை ஆகும் அந்த மாதிரியா சார்? அது you want you can get. அது வந்து mandatory எல்லாம் கிடையாது. விசிட்டிங் கார்டு மாதிரி, என்ட்ரி கார்டு மாதிரி. You get an entry. Again you have to prove yourself. ஓகே ஓகே சார். அது நீங்க சொல்வீங்களா சார் அப்புறமா? தரேன், நல்லா முடிக்கிட்டேன் தரேங்க. சரி ஓகே. கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் டாபிக் ஓகே சார். tomorrow 9 o'clock கனெக்ட் பண்ணிக்கலாம் சார். இது ஓகே சார். நாளைக்கு என்ன ஃப்ரைடே தானே? நாளைக்கு சாரி, நாளைக்கு ஃப்ரைடே தானே? நாளைக்கு சாட்டர்டே சார். சாட்டர்டேவா? ஓகே, அப்போ வந்துடுங்க, நீங்க கன்ஃபார்ம் வந்துடுங்க. ஓகே, தேங்க் யூ சார். சீக்கிரம் முடிக்க சொல்லியிருக்கீங்களா நீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒரு ஜனவரிக்குள்ள வச்சு முடிச்சுக்கலாம். அது நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல சார், அதனால தான் சார். 9 கிளாஸ் கவுண்ட் ஆகல. 9 கிளாஸ். ஓகே ஓகே சார். ஓகே சார், தேங்க்ஸ்.